முள்ளு மலரும் படத்திலே அவரை ஒப்பந்தம் செய்வதற்கு தயாரிப்பாளர் எதிர்த்திருக்கிறார். என்னன்னு மகேந்திரன்ட்ட வந்து வேணாங்க, அந்த வேணாம், ரஜினி வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. அவருடைய 100வது படம் வந்து ராகவேந்திரா. அவருக்கு பிடிச்ச ஆன்மீகம் வந்து அவன் ரசிகனுக்கு பிடிக்கல. ரஜினிகாந்த் சிகரெட்டை தூக்கி போட்டாரா, கஞ்சா குடிச்சாரா, தாதாவா இருந்தாரா, டானா இருந்தாரா, ரவுடியா இருந்தாரான்னு அவன் பார்க்குறான். இவ்வளவு பேர் வலியுறுத்தியும் கூட அவருக்கு அரசியலுக்கு அவர் வராமல் இருந்தார் இல்லையா, அதுதான் அரசியலுக்கு அவர் செய்த மாபெரும் தொண்டு. ஆளு பிரிக்கான், சிகரெட் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், இவனை போய் ஹீரோன்னு கொண்டாடுறாங்க. நம்ம இத்தனை காலமா தண்ணி சிகரெட்டே அடிக்க மாட்டோம், நம்மளுடைய பிம்பத்தை சிதைக்கிற மாதிரி இப்படி ஒருத்தன் வளர்றானே அப்படின்னு எம்ஜிஆருக்கு ரஜினி மீது ஒரு கோபம் இருந்தது. அவருக்கு அது அதிர்ச்சியா இருக்குது, கலாச்சார அதிர்ச்சி. ஆமா ஆமா, தன் மனைவி தலவாணி வச்சு மறைச்சு ஏமாத்தினா அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள என்ன தாம்பத்தியம் இருந்திருக்க முடியும்? இது ஒரு சீனா ஒருத்தன் எழுதுறான்னா அவனுக்கு என்ன அறிவு இருந்திருக்க முடியும்? இதை வந்து இந்த காட்சியை ஒப்புக்கொண்டு ஒருத்தன் நடிக்கிறான்னா அந்த நடிகனுக்கு என்ன அறிவு இருந்திருக்க முடியும்? லாஜிக், ஒரு அடிப்படை அறிவு வேணாமா அவங்களுக்கு அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டாரு. அந்த சீன் நடிச்சது ரஜினி தான். ஆமா, அந்த கேசட் வந்து அவருக்கு அப்ப கிடைச்சிருக்கு. கேட்டுட்டு விழுந்து சிரிச்சிருக்காரு. நான் யோசிக்காம பண்ணிட்டேன், யார் அவரை கூப்பிடுங்க, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அழைப்பு விட்டாரு. இப்போ இளையராஜா கூட அவர் நிறைய படங்களே பண்ணலையே, ஏன்னா அது ட்ரெண்டிங்கில் அவர் இல்லை, அவ்வளோதான். அவர் இசைஞானியாக இருக்கலாம். அவருக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு வந்து ரகுமான் வந்தார், ரகுமானுக்கு பின்னாடி அனிருத் வர்றாரு. யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவங்களோட பயணிச்சாதான் நம்ம போக முடியும். பாரஞ்சித்தா இருக்கட்டும், இப்போ எடுத்திருக்க ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேலா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் நல்ல படம் எடுக்கிறவங்க இவர்கிட்ட வரும்போது மட்டும் ஆய் பூயின்னு கத்துற மாதிரியான படங்கள் அப்படியே 10ஓட 11 போற மாதிரியான படங்களா மாறிடுது. 9 ரூபாய் நோட்டுன்னு ஒரு படம் இருக்கு. ஆமா, அது ரஜினிகாந்த் வச்சு எடுக்கணும்னு தங்கர் பச்சான் ஆசைப்பட்டார். கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் சொல்லி சாகித்ய அகாடமி பெற்ற நாவல், அதை ரஜினிகாந்தை வைத்து படம் எடுக்கணும் இன்னும் அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அதனால சிறந்த கதைகள் இருக்கிறது. இந்த உலக சினிமா, யதார்த்த சினிமா, யூரோப்பிய சினிமா, ஈரானிய சினிமாலாம் நீங்க சொல்லியிருக்கல, டிஸ்ட்ரிபியூட்டர் சினிமான்னு ஒன்று இருக்கு, தேட்டருக்காரங்களுக்கு ஒரு சினிமா இருக்கு. அவர்கள் சொல்வது மட்டும்தான் உண்மையான ரிப்போர்ட். அதனால சினிமா வியாபாரம் இப்படிப்பட்டதான்னு தீர்மானித்து முன்கூட்டி சொல்ல முடியாது. நீங்க இந்த விமானம் வந்து இந்த ஊருக்கு போகுது, இந்த நாட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மரக்கலையில ஒரு காக்கா உட்காந்துருக்கு, எங்கே போகுது நீங்க எப்படி சொல்லுவீங்க? திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர், கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தலைவர் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடியவர். அவருடைய 74வது பிறந்தநாள் தொடங்குகிறது. ஒட்டுமொத்தமாக திருவிழா கோலமாக இருக்குது. இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வாழ்த்து மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ரஜினி அப்படின்னாலே அது ஒரு பெரிய ட்ரெண்ட் செட் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். இன்னைய ஜென்ரேஷன் டைட்டில் சாங் வச்சா கூட அந்த ரஜினி பாட்டுக்கு வைப் ஆயிரும், வயசானவங்க வரைக்கும் இருக்கும். பர்சனலாக எனக்கு என்ன கனெக்ட்னா, எங்கள் ஆயாவுக்கு பாட்டிக்கு 2 சினிமா நடிகர்களை மட்டும்தான் தெரியும். ஒன்று ரஜினி, இன்னொன்று வடிவேலு. இந்த 2 பேரை மட்டுமே தான் அவங்களுக்கு இவங்கெல்லாம் சினிமாக்காரங்க அப்படிங்கிறதே தெரியும். வேறு யாரையுமே தெரியாது. டிவியை பார்த்தாங்கன்னா பெட்டிக்குள்ளே யாரோ இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இவங்களையும், ரஜினியவும் வடிவேலை திட்டுவாங்க. ஏன்டா அவங்க ஆத்தா இப்படி பெத்து போட்டா, ஏன்டா எல்லார்ட்டையும் அடிவாங்கிற அப்படின்னு திட்டுவாங்க. ரஜினியை சொல்லும்போது படையப்பேன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா படையப்பா தான் அவங்க வாழ்க்கையில் பார்த்த ஒரே சினிமா படம். அப்படி வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு பண்பு ரஜினிக்கு இயல்பாகவே இருக்குது. ரஜினியை பற்றி தான் இதில் பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல ரஜினி அப்படிங்கிற அந்த ஆளுமை, அது குறித்தான உங்களுடைய பார்வை. ரஜினிகாந்திற்கு இன்றைக்கு 74வது பிறந்த நாள் விழா தொடங்குகிறது. சினிமா வந்து எப்பொழுதுமே ஏன் அதை சினிமாக்காரர்களை வந்து, நடிகர்களை வந்து நட்சத்திரங்கள் என்று சொல்லுகிறார்கள், ஸ்டார் வேல்யூ என்று ஏன் சொல்லுகிறாங்கன்னா, நட்சத்திரங்கள் எல்லா முறையும் ஒளிர்வது கிடையாது. இரவுல ஒளிரும், பகலில் கண்ணுக்கே தெரியாது. அதுபோல ஒரு காலகட்டத்தில் பிரகாசமாக பேசப்பட்டவர்கள், பிரபலமாக பேசப்பட்டவர்களாம் இன்னொரு காலகட்டத்தில் எங்கே இருக்கிறாங்கன்னு தேட வேண்டிய சூழல் வந்து பல பேருக்கு நிகழ்ந்திருக்கு. பெயர் சொன்னால் சில கலைஞர்களை வந்து நம்ம குறைத்து மதிப்பிடுவதாயிருங்கிறதுக்காக அவர்கள் பெயரை நம்ம தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி உண்டு. ஆனால் தொடங்கிய காலத்திலிருந்து அவருடைய அந்த அபூர்வ ராகங்களில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பயணம் தங்கு தடையில்லாமல் போயிட்டே இருக்கு. தமிழ் சினிமாவினுடைய மரபுகளை உடைத்தவரில் முக்கியமானவர் ரஜினிகாந்த். ஏனென்றால் இன்னைக்கு வரைக்குமே வெளிநாட்டுக்காரர்கள் வந்து இந்திய சினிமாவை பார்க்கிற போது எல்லாருமே கோதுமை நிறத்திலே இருக்கிறார்கள்.
வெள்ளை தோலுடையவர்களாக இருக்கிறார்கள், யாருமே கருப்பு நிறத்தவர்களாக இல்லை, ஏன் இப்படி படம் எடுக்கிறார்கள், அந்த ஊரில் இருக்கிறவர்களுக்கான அந்த நிறத்தை ஏன் வந்து திரைப்படங்களிலே பதிவு செய்யாமல் இருக்கிறார்கள், இந்தியர்கள் இவ்வளவு நிறவெறி பிடித்தவர்களா என்று சர்வதேச சினிமா விமர்சகர்கள் கேட்கிறார்கள். உலக பட விழாக்களில் வரும். நம்முடைய கதாநாயகிகளை பாருங்க, நீங்க எல்லாருமே நீங்க பாருங்க, கருப்பான ஒரு கதாநாயகியை வந்து காட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப விதிவிலக்காக பாலு மகேந்திரா போன்றவர்கள் பரிசோதித்து பார்த்ததில் 1-2 இருக்கே தவிர, சரிதா போல கே பாலச்சந்தரோட அறிமுகப்படுத்திய அந்த மாதிரி ஒரு சிலர் கழித்து விட்டு பார்த்தால் முழுக்க முழுக்க இங்கே ஒரு நிறவெறி தான் இருக்கிறது. சில்க். ஆமாம். அப்போ இவங்க வந்து என்னென்னா, சில்க் வந்து ஒரு கதாநாயகி அந்தஸ்தை அடைகிற காலகட்டத்தில் அவங்க மறைந்துட்டாங்க. அதனால் அவர்களை வந்து ஒரு கதாநாயகி இடத்திலே வைக்க முடியாது. அது இன்னொரு வேறொரு வகையான ஸ்டார் அவங்க. அப்போ அந்த மரபை வந்து முதலில் உடைத்தவர் இவர். உடைத்ததுனால தான் விஜயகாந்தின் வருகை இயல்பானது. முரளி மாதிரி நடிகர்களுடைய வருகை இயல்பானது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி டோன்லேயே ஆள் இல்லை, அவ்வளவு பெரிய வெற்றியாளர்கள் யாருமே இல்லை. ஆனா இருந்தாங்களா சார்? பேர் சொல்லும்படியா இல்லாட்டினாலும் அங்கனைக்கு அங்கன ஒரு படம் 2 படம் நடிச்சவங்கன்னு ரஜினி மாதிரியான கலரோட இருந்தவங்க இருந்தாங்களா? வில்லனா இருந்திருக்கலாம், அதாவது வேற கதாபாத்திரங்கள் இருந்திருக்கலாம். ஹீரோவா இல்லை. எப்படி சார் அந்த இடத்த வர முடியுங்கிற சென்ஸ் வந்தது? நான் ரஜினிக்கு வந்திருக்கும் இயல்புலையே அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா ரஜினியே நான் வந்து வில்லனா நடிக்கணும்னு தான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இந்த முகத்தை ஹீரோவா வச்சு கொண்டு போய் மக்கள்கிட்ட ஷுவர் ஷாட்டாக ஹிட் அடிச்சிட முடியும் அப்படிங்கிற சென்ஸ் வந்து ஒருத்தங்களுக்கு வந்திருக்கணும்ல. அதை யார் ஐடென்டிஃபை பண்ணுறா? அதை வந்து யார் செய்கிறான்னா, பாலச்சந்தர் வந்து இவரை வந்து ஒரு வில்லன் நடிகராக அறிமுகப்படுத்திட்டார். அதில் அவர் வெற்றி பெற்றுட்டார். வெற்றி பெற்று வருகிற போது இவர் அந்த நெகட்டிவ் கதாபாத்திரங்களில் இருந்து அந்த அந்த இடத்துல இருந்து இடமாற்றி விட்டது, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றதுங்கிறப்ப கலைஞானம் தான் தன்னுடைய முதல் படமாக பைரவிங்கிற படத்தை வந்து இவரை வைத்து உருவாக்குறாரு. ஹீரோ கதாசிரியர், மிகச்சிறந்த கதாசிரியர். அவர் வந்து ஒரு மிக நீண்ட காலம் வந்து அந்த தேவர் பிலிம்ஸில் கதை இலாக்காவில் தொடங்கி இப்போ நீங்கள் சந்தித்தீங்கன்னா கூட இப்போ கூட கரண்டில் ஒரு கதை சொல்லுவார். அவரை நான் சந்தித்திருக்கேன் நேரடியாக. அவர்கிட்ட வந்து கதை கேட்கறது ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம். அவரை வந்து பாக்கியராஜ் போன்றவர்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவரை பயன்படுத்தியிருக்காங்க. பார்த்திபன் நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க. அவரை ரொம்ப நுட்பமானவர். அவரை கதாநாயகனுக்கான அந்தஸ்தாக உயர்த்தியவர் யாருன்னா இயக்குனர் மகேந்திரன் தான். முள்ளும் மலரும் வந்து முக்கியமான படம். முள்ளும் மலரை பார்த்த பின்பு தான் பல பேருக்கு நம்பிக்கை வந்தது. முள்ளும் மலரும் படத்திலே அவரை ஒப்பந்தம் செய்வதற்கு தயாரிப்பாளர் எதிர்த்திருக்கிறாரு. என்னன்னு மகேந்திரன்ட்ட வந்து வேணாங்க, அந்த வேணாம், ரஜினி வந்து வேணான்னு சொல்லியிருக்காங்க, செட்டாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் அவ்வளோ பெரிய நல்ல ஒரு குணசித்திரமான அல்லது ஒரு கதாநாயகனுக்கு பொருத்தமற்றவர், அவரை ஏன் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான சண்டை நடந்துருக்கு. வில்லனா கூட போட்டுக்கலாம், எதுக்கு ஹீரோவை போட்டு. ஆடுபுலி ஆட்டம்னு ஒரு படத்துக்கு வந்து கதை வசனம் வந்து மகேந்திரன். அதில் அவங்களுக்குள்ள நட்பு உண்டு. ரஜினிகாந்துக்கும் மகேந்திரனுக்கும் நட்பு உண்டு. அவர் வந்து இவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்துட்டு அவர் வந்து கதையை நம்புறவர், யதார்த்தத்தை நம்புறவர் மகேந்திரன். அவர் வந்து இவர் இல்லைன்னா படம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக சண்டை போட்டு, இல்லைன்னா நான் அந்த படம் கமிட் பண்ணாது, என்னை விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த காடி கதாபாத்திரத்துக்காக சண்டை போட்டிருக்காரு. அதனால் அவரை கதாநாயகனை ஆக்கியது அப்படிங்கிறதுல ஒரு மக்கள் மனசில் கொண்டு போய் சேர்த்தவர் வந்து மகேந்திரன். அதை நன்றி மறக்காமல் வந்து ஒரு பெரிய சிங்கப்பூரில் நடந்த கலை விழாவில் உங்களுக்கு பிடித்த இயக்குனர்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்கன்னு கேள்வி கேட்ட பாலச்சந்தர்கிட்டையே, அறிமுகப்படுத்தின பாலச்சந்தர்கிட்டையே மகேந்திரன்னு பளிச்சுன்னு பதில் சொன்னார். என்னையெல்லாம் சொல்ல மாட்டியான்னு அவர் கேட்குறாரு பாலச்சந்தர். அது நிறையா தொலைக்காட்சிகளெல்லாம் ஒளிபரப்பாச்சு. அந்த இடம் வந்து மகேந்திரனுக்கு மட்டுமே உரிய ஒரு இடம். அப்புறம் அவரை கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போனதுன்னு பார்த்தா முரட்டுக்காலை, அந்த எஸ்பி முத்துராமனுடைய படங்கள், நிறைய படங்கள். அது வந்து அவர் ஒரு கமர்ஷியலாக தொடர்ச்சியாக அவரை கொண்டு போய் எஸ்பி முத்துராமன் பட்டி தொட்டிலாம் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அப்புறம் பின்னாளில் கே.எஸ். ரவிக்குமார், சுரேஷ் கிருஷ்ணா வரிசையாக அந்த டீமில் வந்து நம்ம பா ரஞ்சித்தில் தொடங்கி லோகேஷ் கனகராஜ் வரிசை வரைக்கும் இந்த இன்றைய இளைஞர்கள் வரைக்குமான தொடர்ச்சிக்குள்ளே அவர் தொடர்ந்து ஓடும் குதிரையாகவே இருக்கிறார். இங்கே நீங்கள் ஆரம்பிக்கும்போது அபூர்வ ராகங்களில் தொடங்கி இப்போ வரைக்கும் ஞானவேல் வரைக்கும் அவர் வந்துட்டு இருக்க இந்த ட்ராவல் வந்து எங்கேயுமே தொய்வு இல்லாமல் போகுது அப்படின்னு ஒரு இடம் சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்ச வரையில் கபாலி படத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்த அந்த பீரியட், அது ரொம்ப ரஜினிக்கு டல் பீரியடாக தெரிஞ்சது. நான் சின்ன பிள்ளையிலேருந்து ரஜினியை பார்த்து வளர்ந்தவன். அந்த டைமில் வேணாம், இவர் போயிடட்டும், வீட்டிலே ரெஸ்ட் எடுக்கட்டும், வயசானவரை போட்டு ஏன் இவ்வளவு ஹராஸ் பண்ணணும் அப்படிங்கிற சென்ஸ் எனக்கெலாம் இருந்தது. அவர் நடிக்க வேண்டாம், இனிமேல் அவர் வந்து 100 கோடி 200 கோடின்ற ரேஸில் ஓட விட்டு அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றது சொன்னாப்புல. அவருக்கு இயல்பாகவே கூட ஒரு சில படங்கள் அந்த டைமில் நடிச்சிருந்தார்.
அந்த படங்கள் பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் அந்த படத்தில் ஏன்டா அவரை நடிக்க வச்சாங்கன்ற மாதிரி அவருடைய அசைவுகளே இருந்தது. அது வந்து ஒரு தொய்வான பீரியடுன்னு நீங்கள் எடுத்துக்கலையா? இல்லை, எல்லா கதாநாயகர்களுக்குமே எல்லா இயக்குனர்களுக்குமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அவருடைய 100வது படம் வந்து ராகவேந்திரா. அவருக்கு பிடிச்ச ஆன்மீகம் வந்து அவன் ரசிகனுக்கு பிடிக்கல. ரஜினிகாந்த் சிகரெட்டை தூக்கி போட்டாரா, கஞ்சா குடிச்சாரா, தாதாவா இருந்தாரா, டானா இருந்தாரா, ரவுடியா இருந்தாரான்னு அவன் பார்க்குறான். ஃப்ளாஷ்பேக்கில் என்னவா இருந்தாரு, எத்தனை பேர் அடிச்சாரு, அவரை சாமியாரை பார்க்க விரும்பலை. புரியுது. பாபாவும் படுதோல்வி. 2000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த சித்தர்கள் அவரோட மூட நம்பிக்கையெல்லாம் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அவரை ஒரு யதார்த்தமான ஏன் ரஜினியை ரொம்ப பேருக்கு பிடிக்கும் அப்படின்னா, ரஜினி ஒளிவுமறைவு இல்லாதவர். நீங்கள் அவரோட பர்சனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய எந்த ஹேபிட்டையும் மறைக்க மாட்டார். நண்பர்கள்ட்டையும் வெளிப்படையாக இருப்பார். அந்த பில்டப்பை வந்து அது மாதிரி வெளியில் வரும்போது தன்னுடைய உருவம் குறித்த எந்த அக்கறையும் படமாட்டார். அப்படியே அவர் வருவார், அந்த சொட்டத்தலையோடு அவர் வருவார். அவர் வந்து தன்னை வந்து மறைத்து வைத்து கொள்ளாத ஒரு மனிதர். தன்னை புனிதப்படுத்தவோ அதுவோ கிடையாது. அவருடைய குடும்பம் தான் அவரை கொண்டு வந்து அரசியல் நிர்பந்தங்களுக்குள்ளெல்லாம் கொண்டு போய் செலுத்தி இந்த ரசிகர்கள் அந்த மாதிரியான புறவ சக்திகள் தான் அவரை வந்து அழுத்தியிருக்காங்களே தவிர அவர் இயல்பில் வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது. அவருக்கு அந்த மாதிரியான அரசியல் ரீதியான உள்நோக்கங்கள் அவருக்கு எப்பொழுதுமே இருந்தது கிடையாது. அவருடைய இயல்புக்கு அது பொருந்தவும் செய்யாது. என்ன இயல்பு? என்ன மாதிரி இயல்புனா, அவர் வெளிப்படைத்தன்மை கொண்ட ஒரு மனிதரால் அரசியல் பண்ண முடியாது. அவருக்கு வந்து இப்படி தான் அப்படிங்கிற மனசில் பட்டதை பேசிடுவார்ல. அப்போ நீங்கள் அவரை எப்படி நீங்கள் கையாள முடியும்? அவர் இருக்கிற அந்த பொறுப்பும் கூட அவரால் மனசில் பட்டதை பேச வைக்க முடியுது. ஆமாம், அவருடைய இயல்பு அப்படிப்பட்டது. அவருக்கு வந்து அந்த மாதிரி வந்து அதாவது திரையில் நடிப்பார், தரையில் நடிக்க மாட்டார். அவர் அந்த உளவியல் வந்து அவரை வந்து அதிகார வர்க்கம் வந்து அவரை பயன்படுத்த முயற்சி செஞ்சிச்சு தவிர அவருடைய இயல்பு அது கிடையாது. ஆனால் எனக்கு ரொம்ப நான் ஆச்சரியப்படுற விஷயம் ரஜினிகாந்த் விஷயத்தில் நான் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, இவ்வளவு பேர் வலியுறுத்தியும் கூட அவருக்கு அரசியலுக்கு அவர் வராமல் இருந்தார் இல்லையா, அதுதான் அரசியலுக்கு அவர் செய்த மாபெரும் தொண்டு. நான் அப்படி தான் சொல்லுவேன். அரசியலுக்கு வந்து தான் நீங்கள் தொண்டு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. வராமலும் நீங்கள் தொண்டு செய்யலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, தன்னுடைய உயரம் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. நீங்கள் எவ்வளவு பேர் வந்து வான்னு கூப்பிட்டாலும் கடல் அலைக்குள்ள நீந்த தெரியாதவன் போனால் என்ன ஆகும்? அரசியல் ஒரு கடல், அதில் நம்மால் நீந்த முடியாதுங்கிறத அந்த சுய மதிப்பீடு அவருக்கு இருந்துச்சு இல்லையா. சில பேர் தலகால் தெரியாமல் தனக்கு எல்லாமே வரும் நம்புவான். வெற்றி வந்து தன்னுடைய தலைக்கு ஏற்றிக்கொள்ளாத மனிதர்கள் அவர் ஒருத்தர். அப்படி நிச்சயமாக அவரை சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு பீரியடில் இந்த 70 ஒட்டி இருந்த காலங்களில் அவர் வெளியில் பண்ண சம்பவங்கள் அவர் மீதான ஒரு பெரிய நெகட்டிவிட்டியை உருவாக்குச்சு. தான் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து சில பத்திரிகையாளர்களை அச்சுறுத்துறது, பொது இடங்களில் மோசமாக நடந்துக்கிறது, அந்த மாதிரியான நெகட்டிவான பல செய்திகளை இப்பயும் கூட நம்மளால் பார்க்க முடியும். பரவலாக மக்களுக்கு அது தெரியலைன்னாலும் கூட அவரை ரொம்ப சுப்பீரியராக நினச்சி செய்த சேட்டைகள், செய்த சம்பவங்கள்னு 1-2 இருக்குது. அப்படி கிடையாது. அவர் இரவு பகலாக நடிக்க ஆரம்பித்தார். அந்த டைம் தூக்கம் இல்லை. தான் நிலைநிறுத்தப்படுவோமா மாட்டோமாங்கிற மன உளைச்சலில் தூக்கம் இல்லாமல் இருந்ததில் மன ரீதியாக அவருக்கு சில டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. அந்த டைம் அவருக்கு போதை பழக்கமும் சேர்ந்து இருந்ததுனால சில ஹோட்டலில் அவர் கலாட்டா பண்ணது, அடித்தது, போனது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. அது பின்னால் அதை திருத்தி கொண்டார் அவர். அதெல்லாம் நடந்தது, அதெல்லாம் அவர் மறைக்கவே இல்லை. அது அவர் எப்பொழுதுமே அதை மறைக்க மாட்டார். புரியுது. அது அவரை மீறி நடந்தது. அப்படிதான் நம்ம அவருடைய கான்சியஸை மீறி நடந்த ஒரு விஷயம். இந்த அதை கடந்து வந்துட்டாரு. பின்னால் அப்படி எங்கேயுமே நடந்ததில்லை. அவர் புரிஞ்சுக்கிறேன். அது ஏறத்தாழ வந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு மன சிதைவான காலம் அது. அவரை வந்து ரொம்ப மோசமாக அந்த காலத்தில் ஒரு வார்த்தையை சொல்லியே திட்டுவாங்க. அப்படியெல்லாம் உண்டு அவருக்கு. அது அவருடைய வளர்ச்சி காலத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு மனப்பிரல். இன்னொன்று, ரஜினி குறித்து பேசும்போதெல்லாம் எம்ஜிஆர் ரஜினி குறித்து வைத்திருந்த பார்வை வேறு ஒன்றா இருந்தது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு அது குறித்து தெரியுமா? ஏன்னா என்ன ஆள் இப்படி இருக்கான், சிகரெட் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், இவனை போய் ஹீரோன்னு கொண்டாடுறாங்க, நம்ம இத்தனை காலமாக தண்ணி சிகரெட்டே அடிக்க மாட்டோம், அப்படி நடித்தா அவளைய கூட சத்தியமாக சொல்லு நீ மனிதன் தானான்னு சொல்லுவோம், அப்படிப்பட்ட நம்மளுடைய பிம்பத்தை சிதைக்கிற மாதிரி இப்படி ஒருத்தன் வளர்றானே அப்படின்னு எம்ஜிஆருக்கு ரஜினி மீது ஒரு கோபம் இருந்தது அப்படின்னு ஒரு லைன் சொல்லுவாங்க. உண்மையா அது? இல்லை, அதாவது தான் பின்பற்றிய மரபுகளை ஒருத்தன் உடைத்து போடும்போது தன்னுடைய கண் எதிரே சினிமாவுக்குன்னு அவர் வந்து என்னென்ன இலக்கணங்கள்லாம் வச்சுருந்தாரோ அதை வந்து இன்னொருத்தன் உடைக்கலாம். உடைக்கும் போது அவருக்கு அது அதிர்ச்சியாக இருக்கிறது, இந்த கலாச்சார அதிர்ச்சி. ஆமாம், அது இருந்தது. ஆனால் அவர் அரசியல் களத்தில் பிஸியாக இருந்ததுனால இவரோட சமதளத்தில் அவர் இல்லை. அதனால அதை வந்து நம்ம வந்து அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் அவர் அரசியல் தலைவர் ஆயிட்டாரு. புரியுது.
ஆனால் அவருக்கு இது அதிருப்தியான விஷயம் தானே. ஆஹா. அவர் ஏற்படுத்தி வச்ச ஒரு விஷயத்தை அவர் கண்ணு முன்னாடி ஏற்றின தீபத்தை ஒருத்தன் ஊதி அணைக்கிறாங்கிறதா அது. அவருடைய ஒழுக்க மாண்புகள், அவர் சொன்ன விஷயங்களுக்கு நேரி முரணா எப்போவுமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கல. இப்போ பாட தெரிஞ்சவன் தான் கதாநாயகங்கிற காலம் இருந்துச்சு. அதனால தான் MKT தியாகராஜ பாகவதர் அந்த மாதிரி ஒரு குரூப் வந்துச்சாங்க. அப்போ பின்னாடில் என்னாச்சு, பின்னணி பாடகர்னு ஒன்று வந்ததுனால தான் எம்ஜிஆர் தப்பிச்சார். அதில் தான் எம்ஜிஆருக்கு ஏஜே ஆனது. அவர் ஒரு 45 வயது வரைக்குமே அவரால் கதாநாயகன் ஆக முடியல. சிறு பாத்திரங்களை நடித்து வாழ்வினுடைய நடுத்தர வயது கடந்த பின்னாடி தான் அவர் நடிகனாகவே வெற்றி பெற முடிச்சு. அது காரணம் என்னன்னா பாட தெரியாதுங்கிறது தான். அப்போ ஒவ்வொரு கால பின்னணின்னு ஒன்று வரலைன்னா அவர் என்னவா இருப்பார்னு தெரியல. இப்போ இவர் ரஜினிகாந்துக்கே தொடக்கத்தில் வந்து அவர் பெங்களூரில் வளர்ந்தவர். அவருக்கு உண்மையிலேயே மராட்டி, அவர் கன்னடரும் கிடையாது, அவர் மராட்டி. அவங்களுடைய முன்னோர்கள் வந்து அவருடைய பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்க அப்பா காவல்துறையில் வேலை பார்த்துருக்காரு. அவங்க வந்து கிருஷ்ணகிரியில் தான் இருந்திருக்காங்க ஆரம்பத்தில், தொடக்கத்தில் கிருஷ்ணகிரி பகுதியில் ஒரு இருந்திருக்காங்க. அப்போ இவருடைய அந்த லாங்குவேஜ் வந்து பேசுறது இருக்கு இல்லையா, அது பாலச்சந்தர் கடுமையாக திட்டிருக்காரு அவரை. என்னடா பேசுகிற, அவன் பேச்சே ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அது பின்னாடி ஸ்டைல் ஆயிடுச்சு. அது ஆமாம், அவருடைய அந்த உச்சரிக்கிற விதம் வந்து அவரை வச்சு மிமிக்ரி பண்ணுற எல்லாருமே தமிழை வந்து நாக்கு பிறண்டுக்கிட்டே பேசுறது தான் ஸ்டைல். அது அவருக்கு வரல, அவரோட இயல்பே அவருக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. புரியுது. அதனால் அவர் நினைக்கிறத பேசுவார். நான் இன்னொன்று சொல்கிறேனே, அவருக்கு அந்த சபை அறிந்து பேச மாட்டாருங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் ஆரம்பிரப்பனை வச்சுக்கிட்டு பாட்சா விழாவில் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு வந்து சீர் விளைஞ்சிருச்சு அப்படின்னு மணிரத்னம் வீட்டில் வந்து ஒருத்தன் கொண்டு போட்டு போயிட்டான் அப்படி வந்துட்டு அப்படிங்கிறதுக்கு கண்டிச்சார் இல்லையா. ஆமாம், அது ஒரு அமைச்சரை வைத்து கொண்டு பேசக்கூடாதுங்கிற இது தெரியல பாருங்க அவருக்கு. புரியுது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு அவருக்கு. கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் கூட இதை அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் செய்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு தான் அவர் பேசினார். அவருக்கு மத வன்மம்லாம் கிடையாது, அவர்களுக்கான தீங்கை எப்படி அவர்களே செய்து கொள்வார்கள் அப்படின்னு அவர் பேசினார். அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம பார்க்கணும். புரியுது. அதனால் அவருக்கு வந்து அந்த பெருத்தன்மையும் மனிதாபிமானமும் தான் இருந்திருக்கு. அவர் பலவீனங்களையும் மறைச்சது கிடையாது. அவர் அப்படி ஒரு நடிகராக தான் இருந்திருக்கிறார். அதனால் நீங்கள் பாரஞ்சித்லாம் சொல்லியிருக்காரு, அவருடைய மாற்று கருத்தையெல்லாம் கேட்டுக்குருவார். ஆமாம் ஆமாம், என்னை வலியுறுத்த மாட்டார், என்னை வற்புறுத்த மாட்டார் அப்படிங்கிற அந்த பண்பு அவருக்கு இருந்திருக்கு. புரியுது. ஏன்னா அவர் சினிமாவில் வந்து வெற்றி பெற்றதற்கு பின்னால் பிறந்த இயக்குநர்களோடையெல்லாம் அவர் பணிபுரிஞ்சிட்டாரு. புரியுது. அதை முதல்ல செஞ்சது அவர் தானே. ரைட். இப்போ சினிமாவை விமர்சிக்கக்கூடிய பலரும் இன்னைக்கு வர்ற படங்கள்லாம் ரத்தம் தெறிக்க தலையை வெட்டுற மாதிரி இந்த மாதிரியான வன்முறை காட்சிகளை அதிகமாக கையாளுது, அது ரொம்ப ஆபத்து, இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த படங்கள் வந்து உளவியலாகவே வேற ஒரு பிரச்சனையை கொடுக்கும்லாம் சொல்கிறாங்க. சேம் டைம் அப்படியே கட் பண்ணி ரஜினிகாந்தை பார்த்தா சிகரெட் அடித்தது, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறது, பெண்களை அப்யூசிவாக ஒரு நடிகராக இருந்துக்கிட்டே கமெண்ட் பண்ணுறது, ஹீரோவாக இருந்துக்கிட்டே கமெண்ட் பண்ணுறது, வில்லன் பாத்திரங்கள் செய்தால் அது பெரிய சொல்ல, ஹீரோ பாத்திரங்களே அதை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ இருந்த சூழலுக்கு இது ரொம்ப ஆபத்து அப்படி தானே தெரிஞ்சிருக்கும். அப்போ அதை வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க, அப்போ எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு ரஜினியை இல்லை, அதாவது சராசரி மனிதர்களுக்கு என்ன விதமான பொது புத்தி இருக்குமோ அதுதான் ரஜினிகாந்துக்கு இருக்கும். ரஜினிகாந்த் வந்து ரொம்ப அட்வான்ஸான திங்கிங்லாம் அவர் கிடையாது. அது புரிஞ்சுக்கிறேன். அவருக்கு பெண்ணடிமைத்தனம், பெண்கள் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், அதெல்லாம் அவருடைய கேரக்டரில் அவருக்கு அதுதான் அவருக்கு ஏன்னா அவர் ஆன்மீக நம்பிக்கையாளர். அதான் புரியுது. துக்ளக் படித்தா ஒருத்தன் அறிவாளி ஆயிடுவான்னு சொல்கிற அளவுக்கு அவர் அறியாமையில் இருக்கிறாரு. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை வச்சே நீங்கள் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவருக்கு வந்து தெரியல அதெல்லாம். இப்போ சோவராமசாமிலாம் ஒரு பெரிய அறிஞர்னு அவர் கருதி இருக்கிறார். அவர் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் சாலமான் பாப்பையா மாதிரி தமிழ் பேசக்கூடியவங்கள்லாம் வியந்து ரொம்ப பழகியிருக்கார். அவர்கிட்ட மட்டும் கிடையாது, அறிவுமதி ஒரு படத்தில் உதவி இயக்குனராக வேலை செஞ்ச படங்களில் அவர் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கவிதை எழுதுவார்னு தெரிஞ்ச முன்னாடி ரொம்ப மரியாதை கொடுத்துருக்காரு அறிவுமதிக்கு. அறிவுமதியை இப்படி தெரியலையே உங்களை அப்படின்னு சொல்லி மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பன் கழகம் மாதிரி மீட்டிங்லாம் பார்வையாளராக வந்து உட்காருவார். நல்ல தமிழ் பேசுகிறவங்க மேலாம் அவருக்கு பெரிய மயக்கம் உண்டு. அவரை விமர்சனம் பண்ணவங்களுடைய ஆட்களையெல்லாம் கூட்டு பாராட்டியிருக்காரு. அப்படியும் அவருக்கு ஒரு குணம் உண்டு. ஒரு படத்தில் வந்து மனைவி மாசமாக இருக்கிறது வந்து கணவனுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அதை வந்து விமர்சனம் பண்ணி ஒருத்தர் பேசுகிறார் ஒரு கூட்டத்தில். தன் மனைவி தலவாணை வச்சு மறைச்சு ஏமாத்தினா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள என்ன தாம்பத்தியம் இருந்திருக்க முடியும்? இதை ஒரு சீனா ஒருத்தன் எழுதுறான்னா அவனுக்கு என்ன அறிவு இருந்திருக்க முடியும்? இதை வந்து இந்த காட்சியை ஒப்புக்கொண்டு ஒருத்தன் நடிக்கிறான்னா அந்த நடிகனுக்கு என்ன அறிவு இருந்திருக்க முடியும்? ஏன்னா லாஜிக் ஒரு அடிப்படை அறிவு வேணாமா அவங்களுக்கு அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டாரு. அந்த சீன் நடிச்சது ரஜினி தான். ஆமாம், அப்படி ஒரு படத்தில் வந்து அந்த ஏமாத்துறா அப்படிங்கிற மாதிரி மனைவி வந்து தலைவாணி வச்சு ஏமாத்துறாங்கிற மாதிரி சீன் வச்சதை பற்றி ஒருத்தர் கடுமையாக விமர்சனம் செய்கிறாரு, ஒரு எழுத்தாளர். அது வந்து அவர் வெறும் எழுத்தாளர் மட்டும் இல்லை, பேச்சாளரும் கூட. அவர் யாருன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். அந்த கேசட் வந்து அவருக்கு அப்போ கிடச்சிருக்கு. கேட்டுட்டு விழுந்து சிரிச்சிருக்காரு. நான் யோசிக்காமல் பண்ணிட்டேன், யார் அவரை கூப்பிடுங்க, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி
அவருக்கு அழைப்பு விட்டார். அவர் யாருன்னா பாரதி கிருஷ்ணகுமார்னு இலக்கிய மேடைகள் எல்லாம் பேசக்கூடியவர், பாரதி ராஜா சார்ட்ட வந்து இணை இயக்குனரெல்லாம் இருந்தவர், ஆவணப்பட இயக்குனராக இருந்தவர். அவர் அழைச்சிருக்காரு பேசுறதுக்கு, உங்களை சந்திக்கணும் நான். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு தன்மை உண்டு அவருக்கு, புரியுது. அதனால ஒரு பெரிய ஹியூமன் பீயிங் தான் அவர். அது ஒன்றும் அவருடைய அரசியல் சார்ந்து நானே அவரை கடுமை விமர்சனம் செய்திருக்கேன். ஆனால் அவருடைய கலை இலக்கியம் சார்ந்து, அவருடைய படைப்பு சார்ந்து நம்ம வந்து அவர் வந்து இது சொல்ல முடியாது. ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, ஆக சிறந்த படங்களில் நடிக்க வேண்டிய ஒரு நடிகன் அவர் கமர்ஷியலுக்குள்ளே மாறிக்கிட்டார். அது எங்கே சார் நடந்துச்சு? அது ஏன் திட்டமிட்டே பண்ணணும்னு நினச்சாரா? ஏன்னா அந்த டைமில் கமல் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்டல் ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு, அந்த ட்ராக்ல இருந்து இவர் நகண்டுக்கணும்னு நினைச்சாரு, அதனால இப்படி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, அந்த இடத்தில் இவர் தான் தொடக்கத்தில் இருந்திருக்காரு. நீங்கள் முள்ளு மலர் மாதிரி நல்ல படங்கள் எல்லாம் இவர் தான் தொடக்கத்தில் இருந்திருக்காரு. 6 to 60 வரை, புவனா ஒரு கேள்விக்குறி, இந்த மாதிரி கதை படங்களுக்கான நாயகனாக தான் அவர் தொடர்ந்து இருந்திருக்கிறாரு. அவரை வந்து கமர்ஷியல் ட்ராக்ல மாற்றி விட்டது வந்து எஸ்பி முத்துராமன், ஏவிஎம் நிறுவனங்கள்ல இவங்க பின்னாடி எடுத்த படங்கள்லாம் அப்படி மாற்றிருக்கு. அதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கலா சில அவர் மேல சில எதிர்பார்ப்பு வந்த பின்னாடி சூப்பர் ஹீரோயிசத்துக்குள்ள அவர் டிராவல் ஆகிட்டாரு. அண்ணாமலை, பாட்ஷால இருந்து அந்த மாதிரி வேற டிராவலுக்குள்ள போன பின்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு மெசேஜ் சொல்றது, அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள அவர் போயிட்டாரு. அவருக்கு என்னன்னா, நம்மளுடைய சக திரையரங்க உரிமையாளர்களோ, நம்மளை வந்து நம்பி பணம் போடுறவங்களோ, விநியோகஸ்தர்களோ பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் அதை செஞ்சிருக்கிறாரு. ஆனால் அதன் மூலமாக வந்து நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம ரசிக்கக்கூடிய ரொம்ப ஒரு மேன்மையான படங்கள் இருக்குல்ல, பெஸ்ட் ஃபில்ம் இருக்கு இல்லையா, அந்த வரிசைக்குள்ள ஒரு வராமல் போயிட்டார். அதை வந்து கமலஹாசன் வந்து திட்டமிட்டு சில நினைக்கத்தக்க படங்களுக்குள்ள அவர் இருந்தார். அதுக்கு வந்து அவர் வித்தியாசமான முயற்சிகள் தொடர்ச்சியாக அவர் வந்து பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு 3ஆம் பிறை மாதிரி படம், மகாநதி மாதிரி படம், அன்பே சிவம் மாதிரி படம், அந்த மாதிரி படங்களில் கமர்ஷியல் வேல்யூஸ் இல்லாமல் போனால் கூட பரவாயில்ல, ஒரு காலத்தால் நிலைக்கக்கூடிய ஒரு படம் பண்ணணும், நம்மளை வந்து ஒரு நடிகர் திலகம் மாதிரி நினச்சி பார்க்கணும் எல்லாரும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். இவர் எம்ஜிஆர் ஃபாலோவர் தான் இல்லை விஷயத்தில், வெற்றி கிடைச்சா போதும் அப்படிங்கிற அந்த பயணத்துக்குள்ளே அவர் போயிட்டார். புரியுது. எந்த பீரியடில் சார் ஒவ்வொரு பழைய ஆட்களையும் கலட்டி விடணும்னு முயற்சி எடுக்கிறாங்க? நான் ரஜினியும் சேர்த்து தான் கேட்குறேன். பாலச்சந்தர் அறிமுகப்படுத்தினார், மகேந்திரன் பெரிய ஹீரோவாக அங்கீகாரத்தை கொடுத்தாரு, எஸ்பி முத்துராமன் கமர்ஷியலாக ஒரு ஹிட்டை கொடுத்தாரு, KS ரவிக்குமார் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். இன்றைக்கி அந்த செட்டு பூராமே ஒவ்வொரு பீரியடில் ரஜினிகிட்ட இருந்து கலண்டது. ஒரு பெரிய தோல்வியோடு கடந்தது அப்படின்னா KS ரவிக்குமாரை நான் பார்த்துருக்குறேன். அவர் கடைசியாக நடித்த ஒரு படம், அது மிகப்பெரிய அளவுக்கு லிங்கா விமர்சனமாச்சு, ட்ரோல் மெட்டீரியலாக மாறிச்சு. அதோடு KS ரவிக்குமார் வந்து அதுக்கு அடுத்து படம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டார். இதே போல் பழைய ஆட்கள் எல்லாருக்குமே அப்படி தான் நடந்து ரஜினி ட்ராக் மாறினாரா, இல்லை எப்படி நடந்துச்சு? இது சினிமாவோட இயல்பு, ரஜினியின் இயல்பு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்பவும் உச்சத்தில் இருக்கக்கூடிய விஜய் போன்ற நடிகர்கள்லாம் தொடங்கும் போது எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க? காதலுக்கு மரியாதை, பூவை உனக்காக மாதிரி கதை படங்கள் தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பின்னாடி என்ன பண்ணுறாங்க? பகவதி அப்படின்னு ஆக்ஷன் படங்களுக்குள்ள நுழைய ஆரம்பித்த பின்னாடி அவங்க அப்படியே வேற ட்ராக் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே போயிட்டாங்க. துப்பாக்கி அது சிவகாசி, திருப்பாச்சி அப்படி போய் வரிசையாக வந்து அருவாலேருந்து அப்படியே துப்பாக்கிக்கு போனாங்க, துப்பாக்கியிலேருந்து பீரங்கிக்கு வந்திருப்பாங்க. இது ஆக்ஷனுக்குள்ளே போகும்போது அந்த கமர்ஷியல் பெருசாக விரிவடையும். இது எல்லாருமே செய்கிற விஷயம்தான். ஓகே. அப்புறம் கதை படங்கள் ஒரு காலகட்டத்திற்கு பின்னாடி தேவைப்படாது. கதைப்படம் எப்படின்னா, முதல் கட்டமாக ஒருத்தனை நம்ப வைக்கிறதுக்கு தான் கதைப்படம் வேணும். வளர்ச்சி பெற்ற முன்னாடி அவர் என்ன நடித்தாலும் அது ஓடும் அப்படிங்கிற ஒரு குதிரை அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் வந்துடுவாங்க. அதனால் இதை வந்து கலட்டி விட்டார்னு சொல்கிறத விட ட்ரெண்ட் செட்டிங் தினசரி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சினிமாவில் அந்த மாற்றத்துக்கு தன்னை உட்படுத்தி கொள்றதுன்னு எடுத்துக்கலாம். அப்படி தான் அதை எடுத்துக்கணுமே தவிர, இப்போ இளையராஜாவோட அவர் நிறைய படங்களே பண்ணலையே, அந்த எஜமான் அந்த மாதிரி காலம். அது ஏன்னா அது ட்ரெண்டிங்கில் அவர் இல்லை, அவ்வளோதான். அவர் இசைஞானியாக இருக்கலாம். அவருக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ரகுமான் வந்தார், ரகுமானுக்கு பின்னாடி அனிருத் வர்றாரு, வேறு மியூசிக் டேரக்டர் வர்றாங்க, சந்தோஷ் நாராயணன், எல்லாரும் யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவங்களோட பயணிச்சாதான் நம்ம போக முடியும். அப்படிங்கிறதுனால அவங்க வந்து நடந்து போனோம், சைக்கிளில் போனோம், ஸ்கூட்டரில் போனோம், காரில் போனோம், அப்புறம் ஃப்ளைட்டில் போனோம் அப்படிங்கிற மாதிரி தான் இதை மாற்றிக்கிடுவாங்க. இதை எப்படி சார் பாசிட்டிவாக எடுத்துக்க முடியும்? மித்தவங்க எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்கள தன்னோட சேர்த்துக்கிட்டு தானும் சக்ஸஸ் ஆகிறாரு அப்படிங்கிறது அவருடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு மட்டும்தானே எடுத்துக்க முடியும். அது அவருடைய அதை எப்படி அவருடைய வெற்றின்னு சொல்ல முடியும்? இது பார்வையாளர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை கொடுப்பது வந்து வணிக சினிமாவோட இலக்கணம். பார்வையாளர்களுக்கான விருப்பத்துக்குள்ள ஒரு பயணிச்சிருக்கிறாரு நான் சொல்லிட்டேன். புரியுது. அப்போ அவர் வந்து பழைய ஆட்களோட பயணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வித்யாசாகருக்கு மார்க்கெட் இருக்கும்போது சந்திரமுகியில் அவர் தான் மினிஸ்டர் இருப்பார், இன்னைக்கு அனிருத்தோட இருப்பார். அனிருத்துக்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னு வச்சுங்க, அடுத்து இன்னொருத்தன் வருவான்னா அவரோட பயணிப்பார்.
இதை வந்து அவர் கமர்ஷியல் குதிரை ஆகிட்டார் இல்லையா. அப்போ பந்தய குதிரையாக அவர் வந்து அவரை நடத்தும் போது முன்னாடி ஓடி போகணுங்கிற விஷயம் தானே, ஃபஸ்ட்டு வரணுங்கிற விஷயம் தானே அதில் இருக்கும். அதனால் கலைஞர்கள் யாரையுமே அப்படி வந்து தூக்கி சுமக்கிறதே யாருமே கிடையாது. கலைக்காக கிடையாது, இது வியாபாரம் தானே. கோடிக்கணக்கான ரூபா போட்டு எடுக்கிற ஒரு படத்தில் 500 கோடி 1000 கோடின்னு பிஸ்னஸ் போயிட்டு இருக்க ஒரு இடத்துல போய் நம்ம கூட ஓடி வந்தவன் நின்றுட்டானே அழைச்சிட்டானே அவனுக்கு தண்ணி அள்ளி கொடுப்போமான்னு திரும்பி பார்க்குற இடம் இல்லையில இது. ஆனால் ரஜினி அதை செஞ்சுருக்கிறாருன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். பாபா படம் ஃபெயிலியர். அதாவது இப்போ எஸ்பி முத்துராமன் சார் போன்றவர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாருன்னா, அவர் அந்த பாண்டியன் படத்தில் வந்த லாபத்தில் எல்லாருக்குமே பிரித்து கொடுத்தாரு. நீண்ட காலமாக தன்னோட பணியாற்றியவர்களுக்கு பூராமே அந்த வீடு அந்த மாதிரி ஒரு ஷேர். இவர் ப்ரொடியூசர் அதுக்கு. ஆமாம், அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அந்த மாதிரிலாம் செய்கிற உதவிகள் செஞ்சுருக்கிறார். நிறையா கலைஞர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசராக படம் எடுக்கணும், அதில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ரஜினி ட்ராவல் பண்ணாரா சார்? அதுக்கான ஸ்பேஸ் அவருக்கு இருந்துச்சா? இல்லை, அதுக்கான வியாபாரம் அவருக்கு இருந்துச்சு. நிர்வாக திறன் வேணும் அதுக்கு. நீங்கள் வந்து அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல சார்? இல்லை, சினிமா வியாபாரம் தெரியாதுல்ல. அவங்க வந்து என்னென்னா அவர் வாங்கிட்டு வர காசை வந்து அவங்க மேனேஜ் பண்ணலாம். நீங்கள் சினிமாவுக்குள்ளே என்னென்ன செலவாகுது, எப்படி ஏமாற்றுவான், எப்படி அங்கே காசு விரயமாகும், ஒரு படப்பிடிப்பு தளத்தில் எப்படி வந்து நேரம் வந்து வீணாகும், அதை அங்கே வந்து லாஸ் ஆகாமல் எப்படி பாதுகாக்கிறது, டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது, அது ஒரு தனி வியாபார கலை. அது தெரியாத கலைஞர்கள் வந்து சினிமா தயாரிக்கிற போதெல்லாம் பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க எல்லாருமே. கண்ணதாசன் சினிமா தயாரித்தார், காலியானார், பெரிய நட்டத்துக்கு ஆளானார். அந்த காலத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து தானே படம் எடுக்கிறோம்னு சொல்லி நிறையா பேர் வந்து ஸ்ரீகுமார் வரைக்கும் நிறைய கலைஞர்கள் அந்த நிர்வாகம் பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா கலைஞனாக இருக்கிறவன் வந்து கற்பனையான விஷயங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது, அந்த எமோஷனலுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது எத்தனை பேர் டீ குடித்தா இன்றைக்கி, எத்தனை பேர் ஹோட்டலில் ரூம் போட்டாங்க, என்ன யார் இன்றைக்கி கிரேன் எத்தனை வந்துச்சு, எத்தனை கேமரா வந்து லென்ஸ் என்ன வந்துச்சு, என்ன வாடகை போயிருக்கு, இப்போ வந்து இவன் எவ்வளோக்கு விற்கிறான் அவன் எவ்வளோக்கு விற்கிறாங்கிறது தெரியாதுல்ல. அது வேறு டிபார்ட்மெண்ட்டில் புரியுது. அதனால் கலைஞர்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாவது அதை வச்சு பண்ணணும். நம்பிக்கைக்குரிய ஆளுன்னு யாரை சொல்ல முடியும்? அவங்க சில பேர் வச்சுருப்பாங்க. அவர் இன்றைக்கி நல்லவராக இருப்பார், நாளைக்கு வந்து அவர் சம்பாதிக்கக்கூடியவராக மாறுவார். என்ன சூழல் மாறிக்கிட்டே இருக்கும், தினசரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் கமலுக்கு மட்டும் அது கை கொடுத்துருச்சா? கமலும் நிறைய தோல்வி படங்கள் சுந்தர நிறுவனத்தில் கொடுத்தவர் தானே. அவருடைய நிறைய படங்கள் வந்து தோல்வி படங்கள் தான். அவர் புதுசாக எடுத்துக்கிட்ட முயற்சிகளே நிறையா தோற்றுருக்கிறாரு. அதனால் கை கொடுத்துச்சுன்னு சொல்ல முடியாது. நிறையா பாடம் சுட்டு அவங்க கற்றுக்குவாங்க. நிறையா நஷ்டம் அடைந்து கற்றுக்கிறக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு என்னென்னா அடுத்தடுத்த படங்கள் இருக்கிறதுனால அந்த நட்டத்தை எதிர்கொள்ள முடியும். புரியுது. அந்த ரிஸ்க் தேவையில்லைன்னு அவர் நினச்சிருப்பார். ரொம்ப அடித்தளத்துலேருந்து வந்திருக்கோம், நமக்கு வந்து இந்த கஷ்டம் தேவையில்லை அப்படிங்கிறது தவிர்த்திருப்பாங்க. அவ்வளோதான். ஒரு இன்னும் சில ஆண்டுகள் கழித்து ரஜினி அப்படிங்கிற ஒரு மனிதர் குறித்து பேசினா என்னென்ன விஷயம்லாம் தமிழ் சினிமாவில் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ரஜினிகாந்த் தொடக்க காலத்தில் நடித்த கதைப்படங்கள் மட்டும்தான் நினைவிலே நிற்கும். கமர்ஷியல் படங்கள் இருக்காது. நீங்கள் இன்றைக்கி முரட்டுக்காலையை போட்டு பார்த்து அந்த ட்ரெயின் ஃபைட்டை பார்த்து நீங்கள் வியந்தீங்கன்னா அதற்கு பின்னாடி தமிழ் சினிமா எத்தனையோ இடங்களுக்கு பயணிச்சிருச்சு. எப்போவுமே வந்து உங்களுக்கு டெக்னாலஜியை வந்து இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு திரைப்பட பாடல் வந்து ரஜினிகாந்த் நடிக்கிற ஒரு பாடலில் இந்த பக்கம் ரஜினி இருக்கும்போது இன்னொரு ரஜினி வந்து தோன்றுவார். அப்படியே ஆமாம், அது பண்ணுவார். அது அன்னைக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருந்திருக்கு. ஒரே டைமில் 2-3 பேரை காட்டுவாங்க அப்படிலாம். அந்த டெக்னாலஜி இப்போ யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கல்யாண வீடியோக்காரங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அன்னைக்கு வந்து ஒரு தொழில்நுட்பம் வந்து ரொம்ப சிறந்ததுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இன்னொரு காலகட்டத்தில் அந்த தொழில்நுட்பம் வந்து தோல்வி அடைந்து விடுகிறது. அப்போ வந்து க்ரீன் மேட்டு ப்ளூ மேட்டெல்லாம் இன்றைக்கி சாதாரணமாக வந்து யூடியூப் வரைக்கும் வந்துடுச்சு. அது முன்னாடி சினிமா ஸ்டுடியோக்குள்ளே தான் இருந்துச்சு. அப்போ அட்வான்ஸான விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது மனிதனுடைய எமோஷனல் மட்டும் மாறாது. நீங்கள் டைட்டானிக் படம் எடுத்தால் கூட அதுக்குள்ளே ஒரு காதல் கதை ஏன் வைக்கிறான், அதுக்குள்ளே ஏன் ஒரு மோதிரம் தொலைஞ்சதை வைக்கிறான், ஒரு நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நினைவுகளை எதுக்கு வைக்கிறான்னா இந்த உலகத்தில் எவர் கிரீன்ங்கிறது சென்டிமெண்ட் தான், எமோஷனல் மட்டும்தான். ஹியூமன் எமோஷனலை வந்து கையாள தெரிகிறது மட்டும்தான் உலகத்தின் ஆக சிறந்த படைப்பு. மிச்சம் எல்லாமே அன்னைக்கு பொழுதுக்கு ஜிக்ஜாக் வேலை, ஏமாத்து வேலை தான், ஒரு சின்ன வித்தை கட்டுறது தான். அதனால் இந்த வித்தைகள்லாம் பலிக்காது. கால மாற்றத்தால் வந்து அதை வந்து இன்றைக்கி நீங்கள் உட்காந்து தம்பிக்கு எந்த ஒரு மாதிரி ஒரு படத்தை உட்காந்து பார்க்க முடியுமான்னு கேட்டால் கஷ்டம். ரொம்ப அன்றைக்கி நீங்கள் வியந்த படங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த மைண்ட் செட்லேயே நம்மளால் இல்லை. ஆனால் சில படங்கள் காலம் கடந்து நிற்கிது. அந்த படங்களுக்கு வந்து இப்போ முள்ளு மலர் எப்போ வேணாலும் பார்க்கலாம். அதில் அசல் தன்மை வந்து கிடையாது. அது மாதிரி கதை படங்கள் தான் நிலைக்குமே தவிர மிச்ச படங்கள்லாம் அன்றைய வசூலுக்கான படங்கள். ஓகே, ரஜினி அதை நிறையா பண்ணலை. இல்லை, அவங்க எப்படின்னா அதை நோக்கிய பயணிக்கவே இல்லை. அவங்க
ஏன்னா அது வந்து என்ன ஆயிரும்னா அவருக்கு என்னன்னா அவருக்கு கிடைத்த இந்த வெற்றியை வந்து அவரே நம்பலை, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது அவருக்கு அந்த வியப்பு தான் ஆன்மீகம். அவங்க ஆன்மீகம்ங்கிறது கடவுளை நோக்கியது கிடையாது. இவ்வளோ பேர் தெருவில் நிற்கிறான் வாய்ப்பு தேடி, நமக்கு எப்படி இது கிடச்சிச்சு, இந்த யானை எப்படி நமக்கு மாலை போட்டுச்சுங்கிறது தெரியாதனுடைய விளைவு தான் ஆன்மீகம். அவங்க ஆன்மீகங்கிறது அந்த ஆச்சரியம், கடவுள் கொடுத்தது. ஆமாம், நீங்கள் எல்லாருமே முயற்சி செய்கிற ஒரு இடத்துல ஒரு சிலருக்கு எப்படி இது வாய்க்குது அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது ஒரு சிலருக்காக வெற்றி வாய்ப்பது அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பினுடைய ஒரு விஷயம். அதைத்தான் நம்ம முதலாளித்துவம்னு சொல்கிறோம். எல்லாருடைய உழைப்பையுமே ஒரு தனி மனிதன்ட்ட கொண்டு போய் ஒப்படைக்கும் போது அவன் முதலாளி ஆகிறான். அந்த முதலாளித்துவங்கிறது வந்து சினிமா ஒரு முதலாளித்துவ கலையாக இருக்குது. அதில் தான் முதலாளி ஆகிற போது அவர்களுக்கு இந்த ஆச்சரியம் தாழ முடியல. புரியுது. அந்த ஆச்சரியத்தை தான் அவங்க ஆண்டவன் கடவுள் சொல்கிறான், அருணாச்சலம் வந்து சொல்கிறான், ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் கேட்குறான்லாம் சொல்கிறதுக்கு என்ன பின்னணினா இந்த உளவியல் மாற்றம். புரியுது. நார்த்தில் அப்படியே பார்க்கும்போது அமிதாப் பச்சன் இன்றைக்கி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டார். அவருக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. ஆனாலும் அவர் பண்ணக்கூடிய படங்கள்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டான படங்கள். இப்போ நேர்கொண்ட பார்வைன்னு நம்ம தமிழில் அஜித் எடுத்தார், அங்கே வந்து பிங்க்னு வந்தது. அதெல்லாம் வந்து இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழித்து பெண்கள் உரிமை குறித்து பேசினா கூட அந்த படம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட் படம். அது மாதிரியான படங்களை இனிமேல் ரஜினி எடுத்து அவருக்கும் அதில் ஸ்ட்ராங்கான ரோல் இருக்கும். பட் அதே நேரத்தில் ஒரு சென்சிட்டிவான ரோலாகவும் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ட்ராவல் பண்ணுவதற்குண்டான முகாந்திரங்கள் ஏதாவது இருக்குதா? ஏன்னா அவர் டேரக்டராக சூஸ் பண்ணி வர்ற எல்லாருமே புதுசாக வரக்கூடிய ஏதாவது ஒன்றில் ட்ரெண்ட் செட் பண்ணணும்னு நினைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. பாரஞ்சித்தா இருக்கட்டும், இப்போ எடுத்திருக்க ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேலா இருக்கட்டும், இப்போ இவங்க எல்லாருமே. ஆனால் அவங்கள இவர் மேனிப்புலேட் பண்ணுறாரா இல்லை இவங்க அவருக்காக இதாகிறாங்களா அப்படின்றது புரிஞ்சிக்கவே முடியல. எல்லா இடங்கள்லையும் நல்ல படம் எடுக்கிறவங்க இவர்கிட்ட வரும்போது மட்டும் ஆய் பூயின்னு கத்துற மாதிரியான படங்கள் அப்படியே 10ஓட 11 போகிற மாதிரியான படங்களாக மாறிடுது. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அவருக்கான வியாபாரம் தான் அதை தீர்மானிக்குது. இப்போ இவர் வந்து தொடக்க காலத்தில் 16 வயதில் பரட்டையாக நடித்தார் இல்லையா ரஜினிகாந்த், அவரை வச்சு வந்து பாரதி ராஜா வந்து கொடி பிறக்குன்னு ஒரு படம் எடுத்தார். அது ரஜினிகாந்த் படம் மாதிரியும் இல்லாமல் பாரதி ராஜா படம் மாதிரியும் இல்லாமல் ஒரு 2 கட்டாம் படமாகி போச்சு அந்த படம். எதுக்குன்னா அந்த காம்ப்ரமைஸ் தான். அவருக்காக அவர் ரசிகர்களை திருப்திப்படுத்தணும்னு இவர் நினைச்சாருன்னா அந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை விரும்புறாரா ரஜினி அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும்? கொடி பிறக்கிறதுலேருந்து இப்போ அவர் வியாபாரத்தை விரும்புறாருங்க. வியாபாரம் இல்லாத படங்களை நடிக்க அவர் விரும்பல. இல்லை இப்போ எடுக்கக்கூடிய புதிய இயக்குனர்களே அவங்க எடுக்கிற மாதிரியே படம் எடுத்தால் நல்லாவே ஓடத்தானே செய்யுது. ஜெய்பீம்லாம் வந்து அவர் நினைச்ச படம் தான். அதில் வந்து நீங்கள் ரஜினியை வச்சு பார்த்தா கூட அந்த படம் ஷுவர் ஷாட் ஹிட்டு தானே. அப்படியான படங்களுக்கு ஓகே சொல்ல மறுக்கிறாங்களா சூப்பர் ஸ்டார்ஸ்ன்னு? இல்லை, அவர்கிட்ட போகும்போது அந்த மாதிரி கதைகளை இவங்க சொல்ல மாட்டாங்க. முதல்ல இவங்கள்டே பிரச்சனை இருக்கு, சொல்ல மாட்டாங்க. சொன்னா ஓகே சொல்ல மாட்டாங்க. என்னன்னா வெற்றி பெற்ற இயக்குனர் மட்டும் தான் நான் சந்திக்க முடியும். அப்போ வெற்றி பெறும்போது ரஜினிகாந்த் இமேஜை சேர்த்து படம் பண்ணுங்க தானே வருவாங்க. அவருக்கு இவ்வளோ வியாபாரம் இருக்குது சார், நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க தான் வருவாங்க. அப்போ நீங்கள் 9 ரூபாய் நோட்டுன்னு ஒரு படம் இருக்கு இல்லையா? ஆமாம், அது ரஜினிகாந்த் வச்சு எடுக்கணும்னு தங்கர் பச்சான் ஆசைப்பட்டார். அந்த சத்யராஜ் நடித்த அந்த கதாபாத்திரம் வந்து அது ஏற்கனவே நாவலாக வந்து தங்கர் பச்சான் எழுதிட்டார். ரஜினிகாந்த் நடிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஏன் இவ்வளவு சொல்ல, கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம்னு சொல்லி சாகித்ய அகாடமி பெற்ற நாவல். ஆமாம், அதை ரஜினிகாந்தை வைத்து படம் எடுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அவர் புகழ்மிக்க கவிஞர் எல்லாமே இருக்குது. ஆனால் ரஜினிகாந்தின் வியாபாரத்துக்கு அந்த கதை செட் ஆகுமா என்கிற பிரச்சனையில் அது நடைமுறைக்கு வராமல் இருக்கு இன்னும். அதனால் சிறந்த கதைகள் இருக்கிறது, ஆனால் தேர்வு செய்கிற இடத்துல இவர்கள் இருக்கிறார்களானா நிச்சயமாக இல்லை. ஓகே, அதனால் வணிக சினிமாவுக்குள்ளே இவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அதனால் நல்ல படங்களை இவர்களால் வந்து எடுப்பதுங்கிறது சாத்தியம். இப்போ 3ஆம் பிறை கொடுத்த பாலுமேந்திரா கூட்டிகிட்டு போய் கமலஹாசன் மறுபடியும் படம் தரேன்னு சொல்லி என்ன படம் கொடுத்தாரு? சதி லீலாவதின்னு கிரேசி மோகன் ஜோக்கை வச்சு ஒரு காமெடி படம். நான் என்ன கேட்குறேன்னா, பாலு மகேந்திரா வந்து காமெடி படத்துக்கான ஆளா? கிரேசி மோகனுடைய ஜோக்ஸை எடுக்கிறதுக்கான ஒரு டைரக்டர் அவர் எவ்வளவு ஃபீல் குட் மூவி எடுக்கிறதுக்கான ஒரு டைரக்டர். ஒரு ஈரானிய பட இயக்குனர் வந்து மஜீதி மாதிரி ஒரு இயக்குனர் அவரை கூட்டு போய் என்ன படம் எடுத்தாங்க? இப்போ கதாநாயகர்கள் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. புரியுது. அதனால் அவங்க என்ன படம் எடுப்பாங்கன்னோ அது எனக்கு. அதனால தான் மகேந்திரனை வந்து பின்னால் வந்து கை உடுக்கும் கை தோற்றதற்கு பின்னால் மகேந்திரனுக்கு சினிமாவில் வேலையே இல்லையே. கடைசியாக அவர் வந்து தெரியுன்னு ஒரு படம் வந்து விஜய் படத்தில் வந்து இல்லை நடித்தார். அதுவும் பொருளாதார நிர்பந்தங்களால் தான் நடித்தார். ஏன்னா நடிச்சிருக்க மாட்டார். அவருடைய தரத்துக்கு அது தேவையற்றது, அவருடைய தகுதிக்கு அது தேவையில்லாத வேலை தான். அப்போ வேறு வழி இல்லாமல் நடிக்க வேண்டிய சூழல் வருது. புரியுது. ஆனால் நீண்ட இடைவெளினால அவர் செஞ்சுட்டார் அதை. அதனால் நல்ல இயக்குநர்களை எல்லாமே ஒரு கட்டத்திற்கு மேலே இவர்கள் பயன்படுத்துவதில்லை தான். ரஜினியுடைய ஃபீல்டில் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் அல்லது இந்திய சினிமாவில் ரஜினியினுடைய நெட்வொர்த்துனா என்ன சார்? அதாவது அவரை வச்சு படம்னா
இந்த பட்ஜெட்டில் பண்ணிட முடியும் அப்படின்னா அது அவருடைய அதிகபட்ச பட்ஜெட் யார், என்ன பட்ஜெட்டு, யாரெல்லாம் அவர் மீது பந்தயம் கட்டுவதற்கான நபர்களாக இருக்கிறாங்க? மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களாக மாறியவர்கள் மட்டும்தான். அதனால் லைகா ப்ரொடக்ஷன், சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு கார்ப்பரேட் மயமானவர்கள் தான் அவரை கையாள முடியும் என்கிற இடத்திற்கு அவர் வந்து விட்டார். அதனால் நல்ல திரைப்படங்களை ரஜினிகாந்திடம் எதிர்பார்ப்பது என்பது சாத்தியமில்லை. வணிக படங்களுக்கு மட்டும்தான், என்டர்டெயின்மெண்ட் ஃபில்ம் தான் அவரால் பண்ண முடியும். ஃபீல் குட் மூவியை அவர் செய்கிறதுக்கு தகுதி உடையவர் செய்வது இல்லை. வியாபாரம் காரணமாக அதிலிருந்து அவர் தவிர்த்து விட்டார். என்ன வியாபாரம் சார் ரஜினிக்கு இன்னைக்கு தேதிக்கு? என்ன சினிமாவிலே உண்மையான வியாபாரம் என்ன என்று வெளியில் சொல்லுகிறதற்கும் உண்மைக்கு சம்பந்தமே இருந்தது கிடையாது. நான் நிறைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு நடிகன் வந்து என்கிட்ட சொன்னால், நான் வந்து என்னோடய சம்பளம் வந்து 1 கோடி ரூபான்னு சொன்னான் ஒரு நடிகன். நான் கதை சொல்ல போகிறேன். கடைசியில் 2 ஆண்டு கழித்து ஒரு படம் நடிக்கிறான் அதே நடிகன். அவருக்கு என்னடா சம்பளம் கொடுத்தீங்கன்னு கேட்குறேன் ஒரு மேனேஜர்கிட்ட. 30 லட்ச ரூபா கொடுத்தாங்கிறான். அப்போ யதார்த்தத்தில் அவங்க என்னவா இருக்காங்கன்னா, யாராவது சிக்க மாட்டானான்னு சொல்கிறாங்க. உண்மையான வியாபாரத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க. வந்தால் மழை அவ்வளோதான். 500 கோடிம்பாங்க, 1000 கோடிம்பாங்க, 200 கோடிம்பாங்க. உண்மையிலேயே வந்து இந்த உலக சினிமா, யதார்த்த சினிமா, யூரோப்பிய சினிமா, ஈரானிய சினிமாலாம் நீங்கள் சொல்லியிருக்கல, டிஸ்ட்ரிபியூட்டர் சினிமான்னு ஒன்று இருக்குது. தேட்டருக்காரங்களுக்கு ஒரு சினிமா இருக்குது. இந்த ஏரியாவில் ஓடும் ஓடாதுன்னு அவர்கள் சொல்வது மட்டும்தான் உண்மையான ரிப்போர்ட்டு. மிச்சம் எல்லாமே ஒரு கற்பனை. இவங்களே என்ன செய்வாங்கன்னா, ஒரு நடிகனுக்கு வந்து அதிகபட்சமாக இவ்வளோ பிஸ்னஸ் ஆயிடுச்சுன்னு நம்மகிட்ட சொல்லுவாங்க. அது எதுக்கு சொல்கிறதுனா, புதுசாக வர்ற ப்ரொடியூசர்ஸுக்கு ஈர்க்கிறதுக்காக சொல்லுவாங்க. அப்படி அந்த படம் 30 கோடி சம்பாரிச்சிருச்சுங்க அப்படிம்பாங்க. 3 கோடி போட்டு 30 கோடி எடுத்துட்டாங்க. அவங்க எதுக்குன்னா, 30 கோடி வச்சிருக்கிற ஒருத்தனுக்கு வந்து இதையே நம்ம பெரிய பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆளை உள்ளே இழுக்கிறதுக்காக சொல்லுவாங்க. இதெல்லாம் மார்க்கெட்டிங் உத்தி. அதனால் அதில் எத்தனை விஷயம், எத்தனை சதவீதம் உண்மை என்பது சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஊடகங்களிலே சொல்வதில் பெரும்பகுதி ஊதி பெருக்கப்பட்ட பிம்பங்கள் இருக்கிறது, உண்மைகள் குறைவாக இருக்குது. அப்போ ரஜினியை பற்றி நம்மள்ட்ட சொல்கிறதெல்லாம் அவர் 100 கோடி சம்பளம் வாங்குறாரு, ப்ராஃபிட்டில் இத்தனை லாபம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நம்பிடலாம் முடியாது. உண்மையில் என்ன நடந்தது என்பது சம்மந்தப்பட்டவர்கள் தான் தெரியும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு ஏரியா வந்து அவருக்கு பிஸ்னஸ் கொடுப்பாங்க சில பேர். அந்த ஏரியாவில் அது பிடிக்கிட்டு போயிடும். சில படம் வியாபாரம் ஆகாமல் பிச்சுக்கிட்டும் போகும். ஆமாம், சில நேரங்கள் கணக்கு வழக்கு இல்லாமலும் போகும். இதனால் சினிமா வியாபாரம் இப்படிப்பட்டதான்னு தீர்மானித்து முன்கூட்டி சொல்ல முடியாது. நீங்கள் இந்த விமானம் வந்து இந்த ஊருக்கு போகுது, இந்த நாட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மரக்கிளையில் ஒரு காக்கா உட்காந்துருக்கு, எங்கேயோ போகுது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? சினிமா வியாபாரங்கிறது ஒரு மரக்கிளையில் ஒரு பறவை அமர்ந்திருக்கிற மாதிரி. அது எங்கு பறக்கும் என்பது வேடனுக்கு தெரியும், பறவைக்காரனுக்கு தான் தெரியும். வெளியில் இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. அதான் உண்மை. புரியுது. ஒரு நீண்ட உரையாடல். ரஜினி குறித்து பல்வேறு விஷயங்களை வெளிப்படையாக அரிய தகவல்களோடு பகிர்ந்திருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.